எவரேனும் அவர்களும் மனம் திருந்தி நல்வாழ்வு பெற கருணையோடு வாழ்த்துவோம். அனைவரும் சேர்ந்தே வாழ்த்துவோம். ஆசான் அருட்தந்தை அவர்கள் அருளிய வேதாத்திரியம் வாழ்க வளமுடன். உலக சமுதாய சேவா சங்கம் வாழ்க வளமுடன். ஆழியார் அறிவு திருக்கோயில் வாழ்க வளமுடன். உலக சமுதாய சேவா சங்கம் ஸ்கை இணைய வழி வகுப்புகள், இணைய வழி கூட்டுத்தவங்கள் சிறப்பாக நிகழ வாழ்த்துவோம். வாழ்க வளமுடன். உலகம் முழுவதும் உள்ள மனவளக்கலை மன்ற அறக்கட்டளைகள், தவ மையங்கள் சிறப்பாக நிகழ வாழ்த்துவோம். வாழ்க வளமுடன். இன்றைய நிகழ்வில் கலந்து கொண்டுள்ள அன்பர்களும் அவர்தம் அன்பு குடும்பங்களும் வாழ்க வளமுடன். இரண்டொழுக்க பண்பாடு. நான் எனது வாழ்நாளில் யாருடைய உடலுக்கும் மனதுக்கும் துன்பம் தரமாட்டேன். துன்பப்படுவோருக்கு என்னால் முடிந்த உதவிகளை செய்வேன். நான் எனது வாழ்நாளில் யாருடைய உடலுக்கும் மனதுக்கும் துன்பம் தரமாட்டேன். துன்பப்படுவோருக்கு என்னால் முடிந்த உதவிகளை செய்வேன். நான் எனது வாழ்நாளில் யாருடைய உடலுக்கும் மனதுக்கும் துன்பம் தரமாட்டேன். துன்பப்படுவோருக்கு என்னால் முடிந்த உதவிகளை செய்வேன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். உலக நல வேட்பு. உலகிலுள்ள பொறுப்புடைய தலைவரெல்லாம் உயிரறிவை உள்ளுணர்வாய் பெறுதல் வேண்டும். உலகனைத்து நாடுகளின் எல்லை காக்க ஓருலக கூட்டாட்சி வலுவாய் வேண்டும். உலகில் போர் பகை அச்சமின்றி மக்கள் உழைத்துண்டு வளம் காத்து வாழ வேண்டும். உலகெங்கும் மனித குலம் அமைதி எனும் ஒரு வற்றாத நன்னீதி பெற்று உய்ய வேண்டும். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். மழை வாழ்த்து. ஏரி குளம் கிணறு ஆறு எல்லாம் நிரம்பி வழிய மாறி அளவாய் பொழிக மக்கள் வளமாய் வாழ்க. ஏரி குளம் கிணறு ஆறு எல்லாம் நிரம்பி வழிய மாறி அளவாய் பொழிக மக்கள் வளமாய் வாழ்க. ஏரி குளம் கிணறு ஆறு எல்லாம் நிரம்பி வழிய மாறி அளவாய் பொழிக மக்கள் வளமாய் வாழ்க. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நம் மனதில் அமைதி நிலவட்டும். நம்மை சுற்றி அமைதி நிலவட்டும். உலகம் முழுவதும் அமைதி நிலவட்டும். அமைதி, அமைதி, அமைதி. கைகளை அதிக ஓசையின்றி தேய்த்து கண்களில் வைத்து பின் முகத்தை தடவி இரு கைகளையும் தலைக்கு மேல் தூக்கி ஒரு ஆழமான மூச்சை இழுத்து விட வேண்டும். வாழ்க வளமுடன். அன்பர்களின் கனிவான கவனத்திற்கு ஒரு நினைவூட்டல். வாழ்க வளமுடன். அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களின் தனி மனிதன் அமைதி பெறுவதற்காக உடல் நலத்திற்கு உடற்பயிற்சி, உயிர் வளம் பெற காயகல்ப பயிற்சி, மனம் அமைதி பெற அகத்தவம் மற்றும் அகத்தாய்வு பயிற்சிகளை அளித்துள்ளார்கள். இத்தகைய சிறப்பான மனவளக்கலை எனும் வாழ்க்கை கல்வியை உலக சமுதாய சேவா சங்கம் ஸ்கை யோகா இணைய வழியே 12 நாட்கள் அடிப்படை பயிற்சியாகவும் அதனை தொடர்ந்து 4 மாதங்கள் சான்றிதழ் கல்வியாகவும் நம் இல்லம் தேடி வந்து அளித்து வருகிறது. இந்த சிறப்பான செய்தியினை நமது உறவுகளிடமும் நட்புகளிடமும் பகிர்ந்து அனைவரும் உடல் நலத்துடன் ஆரோக்கியமாக அமைதியாக வாழ நம்மால் ஆன சிறு உதவியினை செய்வோம். மகரிஷியின் கனவாம் உலக அமைதிக்கு நம்மால் இயன்ற சிறு தொண்டினை செய்து குருவின் கனவினை நனவாக்குவோம். மேலும் விவரங்களுக்கு குண்டலினி யோகா edu இணையதளத்திற்குள் செல்வோம். வாழ்க வளமுடன். சாந்தி தவத்தை தொடர்ந்து அடுத்து சிந்தனை விருந்து வழங்குவதற்காக நம்முடன் பேராசிரியர் அருள்நிதி ராஜேஷ் ஐயா அவர்கள் வருகை தந்துள்ளார்கள். சிந்தனையின் தலைப்பு பாத சிகிச்சை. இச்சிந்தனையை கேட்க அனைவரும் அமர்வோம். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் அம்மா, மிக்க நன்றி. மிகவும் ஒரு அழகான சாந்தி தவம் நமக்கு நடத்தி கொடுத்த பேராசிரியர் பரமேஸ்வரி பழனிவேல் அம்மா அவர்களை வாழ்த்துவோம். பேராசிரியர் அருள்நிதி பரமேஸ்வரி பழனிவேல் அம்மா அவர்களும் அவர்தம் அன்பு குடும்பமும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.
நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன் ஐயா. ம். ஸ்க்ரீன் தெரியுதுங்களாம்மா? ஸ்க்ரீன். தெரியுதுங்கய்யா. ஓகே, நன்றிங்கம்மா. ஸோ இன்றைய வாழ்க. தலைப்பு வந்து பாத சிகிச்சை. மிகவும் ஒரு அழகான தலைப்பு நமக்கு. மகரிஷி வந்து நம்ம மனவளம் நிறைய பொக்கிஷங்கள் நமக்கு கொடுத்துருக்காங்க. உடற்பயிற்சி என்ற ஒரு மகத்தான பொக்கிஷத்துல வந்து நாம் பாதங்களை எப்படி பாதுகாப்பது அப்படிங்கிறது வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. அந்த ஒரு பகுதியை மாத்திரம் இன்னைக்கு நம்ம கொஞ்சம் எனக்கு தெரிந்த வகையில் நம்ம இங்க சிந்தனை செய்யலாம் அப்படின்னு நினைக்கிறேன். நம்ம பாதங்களோட முக்கியத்துவம் பொதுவாகவே நம்ம அது வந்து நம்ம பெருசா நம்ம அதை பத்தி யோசிக்கிறது இல்ல. நம்ம ஒரு குழந்தை பிறக்கிறப்ப வந்து அது தவழ்ந்து நடக்கிறப்ப ஒரு அழகா அதை பார்த்துட்டு இருப்போம். அது தவழ்ந்து நடக்கிற ஸ்டேஜ்ல இருந்து எந்திரிச்சு நிக்கிறப்ப வந்து அது ஒரு அழகான தருணம் அந்த ஒரு குழந்தைக்கு. அந்த எப்ப எந்திரிச்சு நிக்குதுன்னா, அதோட கால்கள் வலுப்பெற்று, அது அதோட பாதங்களுக்கு வந்து அந்த பிஞ்சு பாதங்களுக்கு வந்து ஒரு ஒரு வலிமை வர்றப்ப தான் வந்து ஒரு சமநிலை, அந்த பேலன்சிங்கா எந்திரிச்சு நிக்கிற ஒரு தருணம் வந்து ஒரு குழந்தையின் ரொம்ப ஒரு அழகான நேரம். எல்லாருமே அது மகிழ்ந்து பார்ப்பாங்க. அன்னைக்கு ஸ்டார்ட் பண்ண அந்த பாதங்களுக்கு ஒர்க் தான் வந்து கடைசி வரைக்கும் நம்ம அத வந்து நம்ம நடந்து, நடந்து, நடந்து கொண்டே வாழ்க்கையில நேரமும் போயிட்டுருக்கும். நம்ம நெறைய வளர்ந்து கொண்டே இருப்போம். அந்த பாதங்கள எப்படி பாதுகாப்பது, பேணி காப்பது அப்படிங்கிறது நெறைய அ நெறைய நேரங்கள்ல நம்ம மறந்துடுறோம் அது. மற்றதுக்காகவே நம்ம முக்கியத்துவம் கொடுத்து, பாதங்கள் எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது நம்மளோட உடம்பில், நம்மளோட வாழ்க்கையில், ஒரு வாழ்க்கையில முன்னேறணும் அப்படின்னா, பாதங்கள் வந்து ரொம்ப முக்கியமானது ஆக்சுவலா. ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறதுக்கான அறிகுறியே பாதங்கள் தான் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வகையில பாதங்களை பற்றி நம்ம இன்னைக்கு சிந்திக்க போறோம். மனிதர்களோட ஒரு பாதம் வந்து நன்கு உறுதியாக கட்டமைக்கப்பட்ட ஒரு இயந்திரம் போன்ற ஒரு அமைப்பு இருக்கும் நம்ம பார்த்தோம்னா. அது நம்ம அது எப்படி அந்த எந்த மாரி உறுப்புகளால் ஆனதுன்னு பார்த்தீங்கன்னா, அது ஒரு 26 எலும்புகளை கொண்டது. எலும்புகளாலும் 33 இணைப்புகள், இந்த ஜாயிண்ட்ஸ்ன்னு சொல்லுவோம். 26 போன்ஸ், 33 ஜாயிண்ட்ஸ் ஓட சேர்ந்து மற்றும் நூற்றுக்கணக்கான தசைகளாலும், தசை நார்களாலும் ஆனது தான் வந்து இந்த பாதங்கள் இது. ஸோ அந்த பாதங்கள்ல பார்த்தாலே நம்ம நெறைய கோடுகள் இருக்கும். நெறைய நம்ம பார்க்கலாம் ஆக்சுவலா. அந்த கணுக்கால் எலும்பு, குதிக்கால் எலும்பு மற்றும் நெருக்கமான நீண்ட அந்த குருத்தெலும்புகள் தான் வந்து அத சேர்ந்து தான் வந்து இந்த கால் பகுதி அப்படின்னு நம்ம சொல்றோம். நம்ம சொன்ன மாரி ஒரு நிலையான சமநிலையாக நம்ம நிற்கணும்னா, எந்திரிச்சு நிக்கணும்னா, நமக்கு இந்த சக்தியை குடுக்கிறது தான் வந்து இந்த பாதங்கள். முன்னோக்கி நகர்த்துறதுக்கும் இந்த பாதங்கள் வந்து நமக்கு உதவுது. இந்த வகையான பாதங்கள நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம் இன்னைக்கு? எப்படி நம்ம பாதுகாக்கலாம்? அப்படிங்கிறது தான் நம்ம இன்னைக்கு பார்க்குறோம். ஸோ நம்ம நம்ம பாதங்கள் பார்த்தோம். மனித உடலமைப்பின் மிகவும் அற்புதமான படைப்புகள் வந்து பாதங்கள் ஒன்று. அத வந்து நெறைய வீட்ல பார்ப்போம். பாதங்களுக்கு வந்து நெறைய நம்ம அலங்காரம் செய்வோம். நெறைய காலணிகள்லாம் பார்த்தீங்கன்னா, நெறைய வாங்குவோம் நம்ம. அதாவது செருப்புகள் வாங்குவோம், ஷூ வாங்குவோம். அ செருப்பு ஒரு 5, ஷூ ஒரு 5 வாங்குவோம். ஆனா, காலம் எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்க மாட்டோம். எந்த அளவுக்கு கால பராமரிக்கிறோம் அப்படின்னா, அதுக்கு ஒரு பெரிய கேள்விக்குறியா தான் இருக்கும் அது. அதற்கான அந்த அந்த நெறைய நெறைய அந்த வண்ண வடிவமைப்புகள்லாம் பண்ணுவோம் ஆக்சுவலா. பெயிண்டிங் அடிப்போம். அந்த அந்த மாரிலாம் நெறைய விஷயங்கள் பண்ணுவோம். ஆனா, கால்களுக்கான பயிற்சிகள் எந்த அளவுக்கு பண்றோம் அப்டின்னா, ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியா தான் இருக்கும். எல்லாரோட வீட்லயும். இந்த பாதத்தோட ஒரு அமைப்ப பத்தி பார்க்கலாம் நம்ம. இந்த பாதத்தின் பகுதிகள்னு பார்த்தீங்கன்னா, அ அ கீழ்ப்பாதம் அப்டின்னா, கீழ உள்ள பாதங்கள். ஹிண்ட் ஃபுட் அப்டின்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்துல. இது கணுக்கால் மற்றும் குதிகால் இணைந்த பகுதி இது. அதுக்கு அடுத்து வந்து மிட் ஃபுட் அப்படிங்கிறது வந்து நடுப்பாதம். இது அந்த 5 சீரற்ற எலும்புகளால் ஆன எலும்புகளால் ஆனது.
இது வந்து மிட் ஃபுட் அப்படின்னு நடுப்பாதம் அப்படிங்கிறது. இந்த நடுப்பாதத்தின் வளைபாத அமைப்பு, இந்த ஆர்ச்டு ஸ்ட்ரக்சர், அது வந்து அந்த ஒரு நமக்கு அந்த அதிர்வுகளை தாங்குவதற்கு ஏற்ப அது வந்து அமைஞ்சிருக்குது. இறைவன் அவ்வளோ அழகா படைச்சிருக்காங்க. எந்த மாதிரியான அதிர்வுகள் இருந்தாலும் அதை தாங்கிக்கிட்டு அது ஒரு சமமா எப்படி நம்ம நிக்கணும், ஸ்ட்ரெயிட்டா நிக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த ஆர்ச்டு ஸ்ட்ரக்சர் அப்படின்னு அந்த வளைபாத அமைப்பு நமக்கு கொடுத்துருக்காங்க. அதுதான் வந்து அந்த நடுப்பாதத்தின் அழகான அம்சம் அது. முன்பாதம் பார்த்தீங்கன்னா, நமக்கு அந்த விரல்கள் இருக்கும். நம்ம நீண்ட நெருக்கமாக அமைந்துள்ள 5 எலும்புகளால் ஆனது. இது எல்லாமே முன்பாதங்கள் ஆக்சுவலா. முன்பாதங்கள் ஆ ஸோ அங்க அ நெறைய அழுக்குகள் படியிற இடம். அது எப்படி அது அந்த நகத்துல அந்த மாரிலாம் நகத்தோட இடுக்குகள்லாம் நெறைய நம்ம நெறைய விஷயங்கள் இருக்கும். ஆனா, நம்ம அத பெருசா கண்டுக்கிறது இல்ல. இதுதான் வந்து பாதத்தோட பகுதிகள் அப்படிங்கிறது நமக்கு தெரியுது இது. ஸோ மகரிஷி வந்து நமக்கு ஒரு பாதங்களுக்கு எவ்வளவு ஒரு முக்கியத்துவம் குடுத்துருக்காங்க அப்படின்னா, அது ஒரு உடலுக்கே உடலில் உள்ள எல்லா உயிராற்றல் ஒரு காற்றோட்டம், இரத்த ஓட்டம் எல்லாமே வந்து சீராக போகணும்னா, அது எல்லா உடலில் உள்ள எல்லா நரம்புகளும் வந்து பாதத்துல தான் வந்து முடியுது. உடம்பில் உள்ள நரம்புகள் எல்லாமே வந்து பாதத்தில் வந்து முடியிறதுனால, இந்த பாதங்களில் நம்ம எந்த மாரியான ஒரு பயிற்சி குடுத்தா, அந்த அந்த நரம்புகள் எப்படி இயக்கப்படுகின்றன, அந்த இரத்த ஓட்டம் எப்படி நம்ம ஆக்டிவேட் பண்ணலாம், அந்த காற்றோட்டம் வந்து நெறைய அந்த பிளாக் இல்லாம எப்படி பண்ணலாம், அதுக்கு எல்லாமே வந்து நெறைய பழங்காலத்துல வந்து சீனர்களாகட்டும், ஐரோப்பியர்ல எகிப்தியர்களாகட்டும், இத வந்து கண்டுபிடிச்சு முன்னாடியே அந்த ஃபுட் ரெஃப்ளெக்ஸாலஜின்னு சொல்லுவாங்க. மகரிஷியும் அதுல நெறையா எக்ஸ்பெரிமெண்ட் செஞ்சு, நமக்காக இந்த பாதங்களை வருடுதல் அப்படிங்கிற ஒரு பயிற்சி வந்து நமக்கு உடற்பயிற்சியில ஒண்ணு சேர்த்திருக்காங்க. அதுதான் வந்து நம்ம தினமும் கால் பயிற்சியில வந்து ஒரு பகுதியானது வந்து இந்த பாதத்தை வருடுதல் அப்படிங்கிறது. நமக்கு எல்லாமே தெரியும். அது எப்படி பண்றோம் அப்படிங்கிறது, அது எந்த முறையாக பண்றோமா, அது வந்து சும்மா நம்ம அமுக்கி விட்டுட்டு போறோமா அப்படிங்கிறது. ஸோ ஒவ்வொரு புள்ளிகளும் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த விரல்கள் ஒவ்வொரு புள்ளிகளும் ஒவ்வொரு உறுப்பை குறிக்கின்றன. நம்ம மேல் பகுதி வந்து நம்மளது இதய பகுதி, மார்பு பகுதியை குறிக்கின்றது. நடுப்பகுதி வந்து நம்ம வயிற்று பகுதி, நுரையீரல் பகுதியை குறிக்கின்றது. கணுக்கால் கடைசி பகுதி வந்து நம்மளோட அ கீழ் உள்ள உடம்பு பகுதிகளை குறிக்கின்றது. ஸோ இந்த மாரி இதுக்குள்ள ஒவ்வொரு உறுப்புகளும் ஒவ்வொரு நம்மளோட ஒவ்வொரு பகுதிக்கு இணைக்கப்பட்டு, எங்கெங்க நம்ம அந்த ஒரு அழுத்தம் குடுக்குறோமோ, அந்த அழுத்தம் எந்த வகையில குடுக்குறோமோ, அதுக்கு ஏத்த மாரி அந்த ஒரு இரத்த ஓட்டமோ, அந்த காற்றோட்டமோ அது இதிலிருந்து சீர் செய்யப்படுது. இது இது வந்து ரொம்ப ஒரு இந்த சயின்ஸே வந்து ரொம்ப ஒரு வியக்கத்தக்க ஒரு அறிவியல் இது. இந்த நெறைய விஷயங்கள் இதுல வந்து அ நமக்கு வந்து ஹெல்ப் பண்ணியிருக்கு. நம்ம பாதத்தை எப்படி பிடிக்கணும் அப்படின்னு ஒரு 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 முறை இருக்கு. அந்த பாதத்தை பிடிக்கும் முறை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கைகளை வச்சு எப்படி பிடிக்கணும் அப்படிங்கிறது வந்து வலது காலை பிடிக்கும்போது முதலில் நமது ஆ இடது கையை வைத்து, அதன் மேல் வலது கையை ஒன்றன் மீது ஒன்றாக வச்சா தான் அது கரெக்ட்டா இருக்கும். அதுதான் வந்து ஒரு இது. அந்த கட்டை விரலின் நகத்திற்கு கீழே இது வந்து மகரிஷி வந்து எல்லாமே வந்து பல விஷயங்களை மனதில் வைத்து தான் அந்த ஒரு பயிற்சிய கொண்டு வருவாங்க. அந்த வகையில பார்த்தீங்கன்னா, மகரிஷிக்கு வர்மக்கலையும் நெறைய அவங்களுக்கு இதுல உண்டு. நெறைய படிச்சிருக்கிறாங்க. அது அது ஒவ்வொன்னுமும் நம்ம உடற்பயிற்சியில பார்த்தீங்கன்னா, நெறைய வர்ம புள்ளிகள் வந்து நமக்கு அதுல ஆக்டிவேட் ஆகும். அந்த வகையில இந்த இந்த பாதத்தை வருடுதல் பயிற்சியிலயுமே வந்து நெறைய வர்ம புள்ளிகள் ஆக்டிவேட் பண்றதுக்கான அங்கங்க இருக்கும். இந்த கைகள் பிடிக்கிற இடத்துலயுமே கூட பார்த்தீங்கன்னா, அது சில வர்ம புள்ளிகள வந்து உங்களுக்கு ஆக்டிவேட் பண்ணும். அந்த முதல் இது பார்த்தீங்கன்னா, அந்த சுண்டிகை அடங்கல் அப்படின்னு ஒரு கட்டை விரலின் நகத்திற்கு கீழே உள்ளது. இது வந்து அந்த பிடிக்கிறப்பயே உங்களுக்கு அது வந்து உங்களுக்கு அந்த ஆக்டிவேட் ஆகும். அதேமாரி அடுத்து கட்டை விரலுக்கும், அந்த மெட்டி விரலுக்கும் நடுவில் உள்ள பள்ளத்தில் இருக்கும் விருத்தி அடங்கல். அது வந்து 2வது ஒரு அடங்கல் அது. இதுவும் நம்ம அது வைக்கிறப்ப ஒரு அழுத்தம் குடுக்கும். அந்த அழுத்தம் குடுக்கிறதுனால அங்க உங்களுக்கு ஒரு ஆக்டிவேட் ஆகும் உங்களுக்கு. இது வந்து கை பிடிக்கிறப்ப இந்த 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 2 இந்த புள்ளிகள் வந்து நமக்கு வந்து இந்த அடங்கல்கள் வந்து நமக்கு ஆக்டிவேட் ஆகுது. கைகளை எப்படி பிடிக்கணும் அப்படிங்கிறதுல கூட நம்ம கவனம் செலுத்தணும். நம்ம வந்து அதுல கவனம் செலுத்தினா தான் இதோட முழு பயன் நமக்கு கிடைக்கும். அதுக்கடுத்து நம்ம எப்படி அழுத்தம் கொடுக்கணும் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. ஒவ்வொரு விரல்களிலும் ஒவ்வொரு பகுதியையும் எந்த அளவுக்கு அழுத்தம் கொடுக்கணும், அது அழுத்தம் ஜாஸ்தி கொடுக்கணுமா, அழுத்தம் மேலோட்டமா கொடுக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் பார்க்குறப்ப, நம்ம அந்த அழுத்தத்திலயும் நாம்
அது பார்த்து நம்ம கொடுக்குறப்ப நம்ம முதல்ல கட்டை விரல் பார்த்தீங்கன்னா தலைக்கான பகுதி, அடுத்த இரண்டு விரல்கள் பார்த்தீங்கன்னா கண்களுக்கானது, கடைசி இரண்டு விரல்கள் பார்த்தீங்கன்னா காதுகளுக்கான பகுதி. இது மெதுவாக நாம் இந்த ரெண்டு பெரிய விரல்கள் வச்சு நம்ம அழுத்தம் கொடுக்குறோம். அந்த கட்டை விரலை வந்து மேலிருந்து கீழ் வரைக்கும் அழுத்தும் போது நம்ம கீழே வந்து ஒரு கீழ் கோடு பார்த்தீங்கன்னா அதுதான் கீழ்கோடுன்னு சொல்கிறோம். அது வந்து இந்த கழுத்தோட நரம்பு மண்டலத்தை குறிக்குது அது. அந்த நரம்பு மண்டலம் வரைக்கும் நம்ம அழுத்தம் கொடுக்கணும். ஸோ அந்த நரம்பு மண்டலம் இந்த கீழ்கோடு அப்படிங்கிறது வந்து அது வரைக்கும் கொடுக்குறப்ப நம்ம அந்த கழுத்து வலி, இந்த செர்விக்கல் பிரச்சனை நிவாரணம், அதிலிருந்து நம்ம நிவாரணம் வர்றதுக்கான வழிவகைகள் இருக்கிறது. அடுத்த அழுத்தம் கொடுக்குறப்ப நம்ம உள்ளங்காலில் எந்த இடமும் நம்ம விடாம இருக்க வந்து நம்ம ஒரு அந்த கிறிஸ் கிராஸா ஒரு ஜிக்ஜாக் முறையில் நம்ம அழுத்தம் கொடுக்குறோம். ஏன்னா உடம்பில் உள்ள எல்லா பகுதிகளிலும் எல்லா நரம்பு மண்டலங்களிலிருந்து நரம்புகளும் அந்த ஒவ்வொரு இடத்துலையுமே வந்து அதற்கான பகுதிகள் இணைக்கப்பட்டிருக்கின்றன. ஸோ அதுக்காக ஒவ்வொரு இடமும் விடாம இருக்கணும் அப்படின்னா நம்ம அது வந்து கண்களை மூடிக்கொண்டு அது அந்த ஜிக்ஸாக் முறையில் வந்து நம்ம கொடுக்குறப்ப எல்லா உடம்பில் உள்ள எல்லா உறுப்புகளும் இயக்கப்படுகின்றன. ஸோ இந்த பாதத்தில் உள்ள அந்த நம்ம பேசணும் அந்த வர்ம புள்ளிகள் நிறைய இருக்கு அப்படிங்கிறது. அது அந்த உள்ளங்காலில் பார்த்தீங்கன்னா நிறைய உயிர் அடங்கல்கள் இருக்கின்றன. அதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம முதல்ல அந்த சுண்டிகை அடங்கல் அப்படின்னு நம்ம பார்த்தோம். கட்டை விரல் நகத்திற்கு கீழே. அடுத்து வந்து விருத்தி அடங்கல் அப்படிங்கிறது கட்டை விரலுக்கும் அந்த மெட்டி விரலுக்கும் நடுவில் உள்ள பள்ளம் அப்படிங்கிற மாதிரி பார்த்தோம். உள்ளங்கால் வெள்ளை உயிரடங்கல் அப்படிங்கிறது வந்து நம்ம அந்த மேல் பகுதியோட கடைசி அந்த ஒரு நுனியிலையும் வயிற்றுப்பகுதி ஆரம்பிக்கிறப்பையும் இருக்கிற அந்த ஒரு மையப்பகுதி தான் வந்து உள்ளங்கால் வெள்ளை அடங்கல் அப்படின்னு சொல்லிட்டு இதுவும் ஒரு ஒரு ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு மர்ம புள்ளியாகும். ஸோ ஒவ்வொன்றும் நம்ம கொடுக்குறப்ப நிறைய விஷயங்கள் வந்து நமக்கு நம்ம உடம்பில் உள்ள நிறைய விஷயங்கள் நமக்கு சால்வ் ஆகுது. அந்த அடுத்து பார்த்தீங்கன்னா முத்துத்தாமரை வர்மம் அப்படிங்கிறது வயிற்றுப்பகுதியில் முடிந்து நம்ம இதுதான் வயிற்றுப்பகுதி அப்படின்னு சொல்லுவோம். அதில் முடிந்து நம்ம இடுப்பு பகுதி ஆரம்பிக்கிறப்போ இதுதான் வந்து முத்துத்தாமரை வர்மம் அப்படிங்கிறது. இந்த ஒவ்வொரு புள்ளிகளும் வந்து நம்ம உடம்பில் உள்ள நிறைய விஷயங்களுக்கான நிறைய பிரச்சனைகளுக்கான நிவாரண புள்ளிகள் இது. ஸோ நம்ம அதனால தான் வந்து இந்த இடத்துல வந்து நம்ம கரெக்டாக நம்ம எந்த அளவுக்கு அழுத்தம் கொடுத்து நம்ம பண்ணுறோம் அப்படிங்கிறது வந்து மனதில் நினைவு வைத்து பண்றப்ப வந்து நிறைய விஷயங்கள் நமக்கு கிடைக்குது. நிறைய நன்மைகள் நமக்கு கிடைக்கின்றன. ஸோ இந்த மேல மேல உள்ள முதல் பாதி மேல உள்ள பகுதிகள் எல்லாமே வந்து நம்ம இதய பகுதி, நம்ம நெஞ்சு பகுதியில் உள்ள பகுதிகளை சார்ந்தது. அடுத்து பார்த்தீங்கன்னா வயிற்றுப் பகுதி. இது வந்து எலும்பு இல்லாத பகுதி என்பதால் அதை வந்து மென்மையாக நம்ம அழுத்தம் கொடுக்கணும். ஏன் அது மென்மையாக அழுத்தம் கொடுக்கணும்னா அது எலும்புகள் இல்லாத பகுதி அப்படிங்கிறதுனால. இதுல இதுல என்னென்ன உறுப்புகள் இருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா சிறுகுடல், பெருகுடல், இரப்பை, கல்லீரல், மண்ணீரல் போன்ற உறுப்புகள் அதை ஒவ்வொன்றும் நினைத்து அழுத்தம் கொடுக்குறப்ப வந்து அதில் உள்ள எல்லா நம்ம இரத்த ஓட்டம், காற்றோட்டம், உயிரோட்டம் எல்லாமே சீராக போகிறதுக்கான வழிவகைகள் செய்யும். நம்மளோட கடைசி பகுதி பார்த்தீங்கன்னா அது வந்து கால் பாதத்தின் ஆசனவாய் பகுதி. கடைசியில் பார்த்தீங்கன்னா அது ஆசனவாய் பகுதி அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதில் நல்லா அழுத்தம் கொடுக்க கொடுக்க நமக்கு மலச்சிக்கல் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய பிரச்சனை வந்து நமக்கு இல்லாமல் நிறைய அதுலேருந்து நம்ம தப்பிக்கலாம். மலச்சிக்கல் வந்தால் நம்ம வாழ்க்கையே சிக்கலாயிரும் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த வகையில் வந்து அந்த இங்கே ஒரு புள்ளி இந்த கணுக்காலில் ஒரு முக்கியமான ஒரு புள்ளி இங்கே கடைசியில் இருக்கும். அந்த புள்ளி தான் வந்து அந்த மலச்சிக்கல் பாயிண்ட்னு வர்மத்தில் சொல்லுவாங்க. ஸோ இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த அந்த அழுத்தம் கொடுக்க கொடுக்க நம்ம கீழ் உடம்பில் உள்ள பகுதிகள் மற்றும் இந்த மலை கான்ஸ்டிபேஷன் வராமல் இருக்கிறதுக்கு வந்து நிறைய நன்மைகள் நமக்கு கொடுக்குது. ஸோ இப்போ கால்களில் உள்ள மேல் பகுதி, கால்களில் உள்ள இந்த பாதத்தில் உள்ள பாதத்தில் உள்ள மையப்பகுதி மற்றும் கடைசியாக இருக்கிற அந்த ஆசன பகுதி எல்லா பகுதியிலையும் பார்க்குறப்ப நம்ம ஒவ்வொரு பகுதியிலையுமே வந்து அந்த ஜிக்ஸாக் மோஷனில் நம்ம கொடுக்குறப்ப எல்லா உறுப்புகளும் வந்து நமக்கு இயக்கம் பெறுகின்றன. ஸோ அந்த வகையில் நமக்கு வந்து
இதை எப்படி பண்ணணும் அப்படின்னா, கண்களை மூடிக்கொண்டு நம்ம ஒவ்வொரு ஒவ்வொரு பகுதியையும் நினைத்து கொண்டு இந்த பகுதியில் எல்லாமே நன்றாக ஓடிக்கொண்டிருக்கிறது, இரத்த ஓட்டம் நன்றாக சீராக ஓடுகிறது அப்படின்னு நினைச்சு அந்த ஒரு விஷுவலைஸ் பண்ணி பண்றப்ப வந்து இன்னும் நமக்கு ஒரு சிறப்பான பயன் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு மகரிஷி சொல்றாங்க. ஸோ இதான் நம்ம பேசினோம். அந்த பயிற்சியின் போது வந்து நம்ம கண்ணை மூடிக்கொண்டு உறுப்புகளோடு பேச வேண்டும் அது. அந்த உறுப்புகளோடு பேசுகிறப்ப தான் வந்து அந்த முழுமையான பலன் நமக்கு கிடைக்குது அப்படிங்கிறது. நான் எனது தலைப்பகுதியை அழுத்துகிறேன். காற்றோட்டம், இரத்த ஓட்டம், வெப்போட்டம் நன்றாக போகுது அப்படின்னு நம்ம சொல்லிக்கிட்டே சொல்கிறப்ப வந்து ஆக்சுவல் அது உண்மையிலேயே அது நடப்பதற்கான ஆற்றல் நமக்கு கிடைக்குது. அதே மாதிரி ஒவ்வொரு பகுதியையும், ஒவ்வொரு உறுப்புகளையும் நம்ம வாழ்த்த வாழ்த்த வாழ்க வளமுடன் வாழ்த்த வாழ்த்த இன்னும் சீராக நமது ஒவ்வொரு உறுப்புகளும் நம்ம இயக்கம் பெற அது வழிவகை செய்கிறது. இந்த பாதத்தை நம்ம ஒவ்வொரு தடவையும் அழுத்தும்போது என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, பலருக்கு வாயு வந்து வெளியேறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு ஆக்சுவலா. நெறைய பேருக்கு வெளியேறும் அது. அந்த நரம்புகளுக்குள் ரத்தம் மட்டுமே போகணும் ஆக்சுவலா. காற்று போகக்கூடாது. ஆனா அந்த காத்து போறப்ப தான் நெறைய விஷயங்கள் வந்து பக்கவாதம் மற்றும் மாரடைப்பு பிரச்சனைகள்லாம் நமக்கு வருது. ஸோ அதனால தான் வந்து அந்த வாயு வந்து பலருக்கு வெளியே போகணும். ஸோ அந்த காற்று இல்லாம இருக்க அந்த லாக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த லாக்கெல்லாம் வந்து கம்ப்ளீட்டா ரிலீஸ் பண்ற விஷயங்கள் தான் வந்து நம்ம ஒவ்வொரு தடவையும் இந்த அழுத்துறப்ப அது நடக்குது. ஸோ அந்த வகையில நெறைய விஷயங்கள் நமக்கு வந்து இதிலிருந்து நமக்கு பயன்படுறோம். அந்த பாதத்தினோட பக்கவாட்டு பகுதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம முதுகெலும்பு போல் இருக்கும். அந்த பக்கவாட்டு பகுதிய வந்து நம்ம அழுத்துறப்ப வந்து, நம்ம உள்ளங்கால் அந்த மடியிற மாரி இருக்கணும் ஆக்சுவலா. அந்த அளவுக்கு நமக்கு அழுத்தம் குடுக்கணும் அப்படின்னு மகரிஷி சொல்லுவாங்க. நல்லா அது ஒரு ஃபோல்ட் ஆகுற மாரி நம்ம வச்சுட்டு அழுத்தம் குடுக்குறப்ப, மேல் பக்கம் வந்து முதுகுத்தண்டு வளத்தை அப்படியே நமக்கு இயக்குது. கீழ்ப்பக்கம் வந்து நம்ம ஒரு பித்தப்பையை இயக்குது அப்படின்னு நமக்கு அதோட பலன் நமக்கு கிடைக்குது. இந்த பக்கவாட்டில் உள்ள சக்தி வர்மம் அப்படின்னு ஒரு ஒரு வர்மம் இருக்கு. இது வந்து பெண்களுக்கான பிரச்சனைகள் நிறையவே வந்து இதனால வந்து அது சால்வ் ஆகுது. மாதவிடாய் சார்ந்த பிரச்சனைகள் வந்து நிறையவே அதிலிருந்து நிவாரணம் கிடைக்குது. ஆண்களுக்கு வந்து புராஸ்டேட் கிளாண்ட் பிரச்சனைகள், குழந்தையின்மை பிரச்சனைகளையும் இந்த சக்தி வர்மம் வந்து இந்த ஒவ்வொரு பக்கவாட்டு சைடில் நம்ம அழுத்தம் கொடுக்க கொடுக்க நிறைய விஷயங்கள் வந்து இதிலிருந்து நமக்கு நிவாரணம் கிடைக்குது அப்படின்னு நமக்கு தெரிய வருது. கடைசியாக நம்ம அந்த கணுக்கால் முட்டி மற்றும் அந்த கெண்டைக்கால் சதைப்பகுதி நம்ம வர்றப்ப வந்து கணுக்கால் முட்டியில பார்த்தீங்கன்னா ஒரு 5040 நரம்புகள் முடிகின்றன அப்படின்னு நமக்கு தெரிய வருது. இதுல வந்து பார்த்தீங்கன்னா 40 நரம்புகள் வந்து மூலாதாரத்துடன் தொடர்பு கொண்டுள்ளன அப்படின்னு சொல்றோம். குண்டலினி சக்தியை வந்து இதை எழுப்ப உதவுது இது. ஸோ நமக்கு இனிஷியலா வந்து நமக்கு தவம் சில பேருக்கு உணர முடியாத சில டைம் இருக்கிறப்ப வந்து இந்த இந்த மாதிரி நம்ம சிகிச்சை இந்த மாதிரி நம்ம ஒரு பயிற்சி செய்கிறப்ப ஈஸியா நமக்கு உணரலாம், குண்டலினி சக்தியை நம்ம உணரலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேராசிரியர்கள் சொல்றாங்க. ஸோ அந்த வகையில வந்து அந்த கணுக்கால் அஹ், இதுல நம்ம பண்ற பயிற்சி வந்து நமக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. அதே மாதிரி உடலில் உள்ள நாளமில்லா சுரப்பிகள் பார்த்தீங்கன்னா அந்த கணுக்கால்ல நம்ம எண்டோக்ரைன் கிளாண்ட்ஸ் எல்லாமே வந்து கணுக்கால் முட்டியில தான் வந்து அது இணைந்திருக்கின்றன. அதை வந்து நம்ம அந்த 3 முறை வலச்சுழலாகவும் ஆப்போசிட்ல சுத்துறப்ப அந்த எண்டோக்ரைன் கிளாண்ட்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு ஆக்டிவேட் ஆகுது. அதே மாதிரி அந்த நரம்புகள் 5000 நரம்புகள் வந்து முகத்துடன் வந்து அது அந்த இடத்துல தான் உங்களுக்கு இணைகின்றன. அந்த கரெக்டாக நம்ம அது சுத்துறப்ப அந்த ஃபேஷியல் பேராலிசிஸ் முகவாதம் வராமல் இருக்கவும், முக சுருக்கம் அடையாமல் இருக்கவும், இளமையாக இருக்கவும் அது வந்து ரொம்பவே அது உதவுது அது. கெண்டைக்கால் சதை அடுத்து பார்த்தீங்கன்னா, 2வது இதயம் அப்படின்னு நம்ம சொல்றோம், கெண்டைக்கால் சதைய. ஸோ அத வந்து அது உடலின் 2வது இதயம். அத கரெக்ட்டா நம்ம அந்த அழுத்தம் குடுக்குறப்ப வந்து, அ இரத்த ஓட்டம் வந்து நம்ம இதயத்தை நோக்கி போகுறதுனால, அந்த அழுத்தம் வந்து மேல் நோக்கி மட்டுமே நம்ம குடுக்க வேண்டும் அப்படின்னு நமக்கு சொல்றாங்க. கீழ் நோக்கி நம்ம அத வந்து பண்ணக்கூடாது. மேல் நோக்கி மட்டுமே அது பண்ண வேண்டும். நம்ம நடக்கும்போது வந்து கெண்டைக்கால் சதை ரொம்ப அழகா அந்த கெண்டைக்கால் சதை தான் இயங்குகிறது. அந்த இயங்குறது அப்படிங்கிறதுனால மருத்துவர்கள் வந்து நடைப்பயிற்சி செய்ய செய்ய அந்த கெண்டைக்கால் சதை வந்து அதோட பலம் ஜாஸ்தியாகும். அதனால தான் மருத்துவர்கள் வந்து நடைப்பயிற்சி ரொம்ப முக்கியமான பயிற்சி. உங்களுக்கு அந்த இரத்த ஓட்டம் சீராக இதயத்திற்கு பாய்வதற்கு வந்து நீங்க நடைப்பயிற்சி கரெக்டா டெய்லி பண்ணணும். ஒன் ஆஃப் த பண்ணணும் அப்படின்னு மருத்துவர்கள் வந்து பரிந்துரைக்கிறாங்க.
ஸோ இந்த பாதங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த நம்ம ஒவ்வொரு இது பார்த்தோம். எப்படி நம்ம அழுத்தணும், மனதில் எந்த மாதிரியான எண்ணங்கள் கண்களை மூடிக்கொண்டு ஒவ்வொரு உறுப்புகளையும் நினைத்து அழுத்த வேண்டும். அ எந்த மாதிரியான அழுத்தம் மேல் பகுதி, மையப்பகுதி, கீழ்ப்பகுதியில ஒரு அழுத்தம் குடுக்குறப்ப எந்த மாரி உறுப்புகள் நமக்கு வலுப்பெறுகின்றன அப்படிங்கிறத பார்த்தோம். இந்த பாத பயிற்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு ஒ ஒ ஒரு 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 டெஸ்ட் என்னன்னா, ஒரே கால்ல நம்ம ஒரு 1 நிமிடம் நின்னோம்னா, எந்த அளவுக்கு நம்ம நடுங்காம, அசையாம நிக்கிறோம் அப்படின்னா, அந்த அளவுக்கு உங்களுக்கு பாதங்கள் வந்து நீங்க கரெக்ட்டா உங்க ரொம்ப வலுவா இருக்கு, வலிமையா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஆ அதுதான் வந்து நமக்கு நாமே செய்து செய்து கொள்கிற ஒரு டெஸ்ட் மாரி இருக்கும். இந்த பாத பயிற்சிகள் செய்ய செய்ய வந்து நமக்கு நாமே பாதங்களுக்கு நம்ம பூஜை செய்வதற்கு சமம். மத்தவங்க யாரும் நமக்கு பண்ண மாட்டாங்க. நமக்கு நாமே இது பண்ணிக்கிறது தான் நல்லது. ஸோ, அதனால அது அது எப்படி பண்ணணும்னா, பாத பயிற்சிகள் பண்றப்ப தான் வந்து நம்ம நம்ம அ நம்ம பாதங்களின் வலிமையை உயர்த்துறோம். ஒரு மனிதனை வந்து ஒரு முன்னேற்ற பாதையில் கொண்டு செல்வது அப்படிங்கிறது வந்து இந்த பாதங்கள் தான். இந்த பாதங்களுக்கு நாம் எந்த அளவுக்கு பூஜை செய்றோம் அப்படின்னா, நம்ம அந்த அளவுக்கு நம்ம உயர்ந்து, நம்ம ஒரு தடுமாற்றம் இல்லாமல், அசைவில்லாமல் நாம நிற்கலாம். நம்ம இறைநிலையை அடைய இந்த மகரிஷி கொடுத்த இந்த பாதத்தை பாதங்களை வருடுதல், பாத சிகிச்சை அப்படிங்கிறத வந்து உடற்பயிற்சியின் ஒரு அங்கமாக இருந்தாலும், அது ஒரு முக்கியமான அங்கம். பாதங்களை வந்து நம்ம அது ஒரு பொருட்டாவே நினைக்காம, அத விட்டுட்டு நம்ம பண்றது வந்து எவ்வளோ பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்தும் அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். அது தெரிஞ்சா தான் நம்ம தினமும் அந்த ஒரு ஃபுட் ரிஃப்ளெக்ஸ தினமும் நம்ம செய்ய தோணும். அம் அந்த வகையில இந்த பயிற்சி வந்து ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான பயிற்சி. இந்த தினமும் நம்ம காலையில் இந்த பாத பயிற்சிகளை செய்தோமானால், நாம் பாதங்கள் நன்கு வலிமை பெற்று, நன்றாக நம்ம உயர்ந்து நம் வாழ்க்கையில் நிற்கலாம். மகரிஷி கொடுத்த மனவளக்கலை பயிற்சிகளை தினமும் நாம் செய்து கடைபிடித்து நாம் பயனடைவோம். வாழ்க வளமுடன். நன்றி. வாழ்க வளமுடன்ங்கய்யா. மிக சிறப்பான சிந்தனைங்கய்யா. எப்படி பிறந்த குழந்தை பாதத்துல ஆரம்பிச்சு, அப்புறம் அது நம்ம நிமிர்ந்து நிற்பது கூட அந்த சக்திய தர்றது பாதங்கள் தான்னு, நம்ம பாதங்கள என்னென்னமோ கொண்டு நம்ம அழகுபடுத்திக்கிறோம். பல்வேறு வேலைகள செய்தோம். ஆனா பாத சிகிச்சைய செய்ய தவறிடுறோம் அப்படின்னும், பாதங்களின் அமைப்புகளை பற்றியும், மகரிஷி தந்த அந்த பாதை சிகிச்சைய வச்சு நம்ம பாதங்கள் வருடுறதுனால, இந்த பயிற்சியினால பாதங்கள அழுத்துறப்போ, நமக்கு எப்படி அத சரியான முறையில செய்வதென்றும், அத செய்யறதுனால எத்தனை வர்ம புள்ளிகள நம்ம அ அழுத்தம் பெறுது. அதனால நம்மளுக்கு எத்தன பயன்கள நம்ம பெற்றுக்கொள்ள முடியும்னு அழகா விளக்கி சொன்னீங்கய்யா. 1 நிமிட கால்களின் ஆரோக்கியத்த வந்து அந்த 1 நிமிட கால் பரிசோதனை ஒரு கால்ல நின்னு நம்ம பரிசோதனை செய்து கொள்ளலாம். அப்படின்னும், கடைசியாக இந்த பாத பயிற்சியை செய்றதுனால நமக்கு நாமே பூஜை செய்வது கொள் கொள்றது போல அப்படின்னு சொல்லிட்டு, மிக சிறப்பாக எடுத்து சொன்னீங்க ஐயா. அனைவரும் ஐயாவை தவணையில் வாழ்த்தி மகிழ்வோம். பேராசிரியர் அருள்நிதி ராஜேஷ் ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். அவர்களின் அன்பு குடும்பம் வாழ்க வளமுடன். பேராசிரியர் அருள்நிதி ராஜேஷ் ஐயா அவர்கள் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெஞ்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். இனி தினசரி நிகழ்வுகள், அறிவிப்புகள். காலை 5 மணிக்கு மகரிஷியின் பாடல்கள், காலை 5:30 மணிக்கு தவம், அதனைத் தொடர்ந்து 6 மணிக்கு வீடியோ அண்ட் ஆடியோவில் உடற்பயிற்சி வகுப்புகள் நடைபெறும். அதனை பார்த்துக் கொண்டு அனைவரும் உடற்பயிற்சி, காயகல்ப பயிற்சி செய்யலாம். மாலை 6 மணிக்கு மகரிஷியின் பாடல்கள், மாலை 25 மணிக்கு மாலை காயகல்பம், மாலை 6:30 மணிக்கு தவம், மாலை 7 மணிக்கு சிந்தனை உரை, மாலை 7:30 மணிக்கு உலக நல வாழ்த்துடன் நிறைவு. பிரதி சனி மாலை தவத்தினை தொடர்ந்து மாலை 7 மணி வரை ஐயம் தெளிதல் நிகழ்வுகள் நடைபெறும். பிரதி ஞாயிறு மாலை 7 மணிக்கு 7 மணி முதல் 7:30 மணி வரை சிறப்பு சிந்தனை நடைபெறும். அனைவரும் தவறாது கலந்து கொண்டு பயன்பெறும். இன்றைய நிகழ்வினை மனமகிழ்வோடு நிறைவு செய்து கொள்வோம். உலக நல வாழ்த்துடன். உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும். உலகரெல்லாம் தானியத்தை உவப்புடனே பெருக்கட்டும். பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும்.
பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும். கலகங்கள் போட்டி பகை கடந்தாட்சி நடக்கட்டும். கல்லாமை கடன் வறுமை கலங்கங்கள் மறையட்டும். நல வாழ்வை அளிக்கும் மெய் ஞான ஒளி வீசட்டும். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தை சிறக்கட்டும். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தை சிறக்கட்டும். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தை சிறக்கட்டும். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். என்ற நிகழ்வினை மனமகிழ்வோடு நிறைவு செய்து கொள்ளலாம். வாழ்க வளமுடன்.